வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். ஃபுல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபுல் வீடியோ இது. கட்டிங் பண்ணி ஃபுல்லாக தைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் வீடியோவை. ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுப்போம். ரெண்டு பக்கமும் டேபிள் மேலே இருக்கிற பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கரை இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து 1 மீட்டர் பிட்டு எடுத்துருக்கோம். அது வந்து அப்படியே டேபிள் கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். அது பேக் அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். பேக் அளவு வந்து 18 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். அது ஃப்ரண்ட்டுக்கும் வந்துடும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா தான் கட் பண்ணுறோம். அதில் வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து அதே அளவு வரும். 18 இன்ச் இருக்குது. 20 இன்ச் ஆக்கி அதை கட் பண்ணிக்கலாம். 20 இன்ச் வச்சாச்சு. இந்தாண்ட வந்து கைக்கு வரும். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கைக்கு வரும். 12 இன்ச்சியாக இருக்கும் கை. கை லூஸ் வந்து 9 இன்ச்சு. அப்படியே மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்டால் வந்து 10 இன்ச்சு தான் இருக்கும் அகலம். லென்த் அப்படியே இருக்குது. 1 மீட்டர் விட்டு அப்படியே இருக்குது. இது வந்து 32 சைஸ் ப்ளவுஸு. சின்ன ப்ளவுஸ் தான் இது. இடுப்பு வந்து 24 இன்ச்சு தான் இருக்குது. சின்ன ப்ளவுஸ் இது. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நான் பேசுகிறத விட என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரியும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோவே போடுறேன் நான். சும்மா என்னை காமிச்சு போட்டு பேசிட்டு எல்லாம் வீடியோ போட மாட்டேன். நம்ம ஃபுல் வீடியோவாக இருக்கும். நம்மளது பார்த்து கற்றுங்க. கீழே வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் மடிச்சுப்போம். இடுப்பு மடிக்கிறதுக்காக கரை இருந்தாலும் பரவாயில்ல, கரை இல்லைனாலும் பரவாயில்ல, மடிச்சிக்கிறதுக்காக கீழே மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். ஒரு அரைக்காத்து ஒன்று போட்டுக்கலாம். போட்டு மேலேருந்து மடிச்சுப்போம். இப்போ இடுப்பாக இருக்கும், பேக்காக இருக்கும் பார்க்க போகிறோம். பேக் இறக்கம் வந்து 13 இன்ச் வைக்கிறோம். 6 இன்ச் வந்து ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்காக விட்டுக்குங்க. நெக் வந்து 2.25க்கு 6 வைக்கிறோம். ஏன்னா சின்ன ப்ளவுஸ்ன்றதால நிறைய வைக்கக்கூடாது. அதில் வந்து 2 இன்ச் கூட வைக்கலாம். 2 இன்ச்சு 2.25 வைக்கலாம். லென்த் வந்து 6 இன்ச் அப்படியே வைக்கிறோம். அவங்க அளவு ப்ளவுஸில் அந்த மாதிரி இருக்குது, அப்படியே வச்சிடறோம் நம்ம. இந்த கீழே டாட் ஃப்ரண்ட் வந்து 12 இன்ச் இருக்கும். அது வந்து கரெக்டாக பிடிச்சி அதை மார்க் பண்ணிங்க. பொறுமையாக வந்து நான் எப்படி வச்சு கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வி ஷேப் ப்ளவுஸ். இது வந்து வி ஷேப்பு. ஃப்ரண்ட்டும் வி நெக் கட்டிருக்காங்க, பேக்கும் வந்து வி நெக் கட்டிருக்காங்க. அதெல்லாம் வி நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். கச்சாலி பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்க போகிறோம். இந்த பீஸில் வந்து பேண்ட் பிட் வைக்க போகிறது இல்லைங்க, எக்ஸ்ட்ரா இதிலே வச்சு சொல்லிட்டாங்க. லைனிங்லேயே வந்து டபுள் பீஸாக வந்து வச்சுக்கலாம். 2 பீஸாக இது வச்சுப்போம். இது லைனிங் 2 பீஸு, ஜாக்கெட் பிட் வந்து 1 பீஸ் வச்சுப்போம். இப்போ வந்து அர்க்காத் வந்து 2.5க்கு ஒரு கீழே ஒரு அர்க்காத் போட்டணும். திருப்பி ஒரு 2.5 இன்ச். ஏன்னா வந்து இது சின்ன ஜாக்கெட்ன்றதால 2.5 இன்ச்சாக போதும். 1.25 ஒரு மடித்தா இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு ஃப்ரண்ட் டாட்டுக்கு போட்டுங்க. போட்டு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரென்சஸ் கட் வந்து நெக்ஸ்ட் போட போகிறேன் நான். ஃப்ரென்சஸ் கட் வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் நான் வீடியோ உங்களுக்கு. ஃப்ரென்சஸ் கட் வீடியோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃப்ரென்சஸ் கட் பாருங்கள், பார்த்தா ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைடு அப்படியே வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பாருங்கள். ஸோ செலவு பிடிக்கிறதுக்காக நெக் வந்து 2 இன்ச்சு தான் வந்து இந்த ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. அந்தாண்ட ஒரு நூல் கழுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூலும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறணும். மொத்தம் வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறோம். பேக் இறக்கம் பார்க்கலாம். பேக் வந்து அப்படியே இடுப்பு வந்து சென்டராக வச்சு மடிச்சுங்க. இடுப்பை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு மார்க் பண்ணிப்போம். வி ஷேப்பு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு கரெக்டாக நான் போடுறப்ப. எப்பயுமே வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸில் வெட்டுங்க. இது வி நெக்கு, ஃப்ரண்ட்டு வி, பேக்கு வி, அது ஸ்ட்ரைட்டு கூட வெட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் அதனால கிராஸ் நல்லா இருக்குன்றதை கிராஸே வச்சுட்டேன் நான். ஏன்னா ஃப்ரண்ட்டும் இப்போ வி நெக்கு, பேக்கும் வி நெக்னா ஸ்ட்ரைட் பீஸில் வந்து கழுத்து பீஸ் வைக்கலாம். ஒன்றும் ஆகாது. ரவுண்டுக்கு யூ நெக்கு, ரவுண்ட் நெக்கு தான் வந்து கிராஸ் பீஸ் வேணும். இருந்தாலும் இதுவும் வந்து கிராஸ் பீஸில் எடுத்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே அளவு ப்ளவுஸ் தான் வச்சு வந்து கட்டிங் பண்ணுறோம்.
பாருங்கள், பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அங்கங்கே அறுக்காத்து கரெக்டாக போட்டுரும் பாருங்க. அதே போல் தைக்கக்குள்ளேயே வந்து டேப்பு எதுவுமே தொட மாட்டோம். லாஸ்ட்டு ஃபைனல் தான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அழகாக வந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த அளவும் இருக்காது. இந்த கட்டிங் அளவு பாருங்கள், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அளவு தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். கையாருக்கு வந்து 12 இன்ச் இருக்குது. கை லூஸ் வந்து 9 இன்ச் இருக்குது. எல்லாமே ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. முண்டா கைக்கிறது வந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் பார்த்துக்கணும். இப்போ 12 இருக்குன்னா வந்து 7 இன்ச் வைக்கலாம். 12 இருக்குன்னா வந்து அங்கேருந்து வந்து ஒரு 3 இன்ச்சு கம் பண்ணிடணும். 3 இன்ச்சு கம் பண்ணால் வந்து 9 இன்ச் வரும். இந்த கக்கு லூஸ் வந்து 7.5 இன்ச் வைக்கிறோம். அதுலேருந்து அப்படியே 3 இன்ச்சு நம்ம மேலேருந்து எவ்வளோ கழிச்சாலும் பரவாயில்ல, கீழே வந்து 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச் வச்சு கழிக்கணும் கரெக்டாக. அந்த 12 இன்ச்சு வச்சு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். அங்கேருந்து கட் பண்ணக்குள்ளே கீழே வந்து 3 இன்ச்சு வரணும். ஒரு வந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து முண்டை கழிச்சிங்க. முண்டை கட் பண்ணி வச்சு பாருங்கள் நண்பர்களே. பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்து. இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோவை அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம கட்டிங் பார்த்தாலே வந்து ஈஸியாகவே புரியும். என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து ஜாக்கெட் பிட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜாக்கெட் பிட் கட் பண்ணக்குள்ளே அழகாக போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண வரல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்து பொறுமையாக பார்த்து கட் பண்ணி ஒரு வேஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. 1 மீட்டர் தனியாக பிட் எடுத்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் மேலே போட்டுக்கிட்டோம். லைனிங் கட் பண்ணாலும் லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து புடவை ப்ளவுஸ் மேலே போட்டு கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மேலே அப்படி அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் வந்து பொறுமையாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் இப்போ பொறுமையாக பார்க்கணுன்றதுக்காக. இல்லை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருப்பேன் நான். நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணுன்ட்டு சீக்கிரமாக ஓட்டிடக்கூடாதுன்னு தான் பொறுமையாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நான். பார்த்து ஈஸியாக கற்றுங்க. ஒரே லெவலில் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருங்க பாருங்கள். மடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அது ஃப்ரண்ட்டு மட்டும் எதுவுமே எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். பேக்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். அந்த நெக்கில் இருக்கிறது வந்து லாஸ்ட்டாக தச்சுட்டு பிறகு கட் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம கட்டிங் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட்டாகவே கட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வந்து நல்லது. அது அதில் வந்து லாஸ்ட்டாகவே வந்து தச்சுட்டு பிறகே வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணுங்கள். மிச்ச கச்சோலி பட்டில் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரண்ட்டு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக வந்து ஒரு ஜாக்கெட் கட் பண்ணிடலாம். நீங்கள் தைக்கிறது வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு அதுதான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நான். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டி போட்டு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து எப்படி எடுத்தனோ வீடியோவை அப்படியே உங்களுக்கு போடுறேன் நான். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஒன்று ஒன்றும் பார்க்கணுன்றதுக்காக தான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். ஏகப்பட்ட மார்க் சில பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மார்க் போட்டு குழப்புவாங்க. நம்மளது அந்த மாதிரி இருக்காது. நம்ம வீடியோ ஈஸியாகவே இருக்கும். எதையுமே வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து கற்றுத்தர மாட்டேன் நான். உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களை ரொம்ப குழப்பக்கூடாதுன்னு தான் வந்து நேரடியாகவே என்ன பண்ணணும்னு டக்கு டக்குன்னு எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன் நான். இப்போ வந்து ஜாக்கெட் தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து அங்கே கீறிப்போம். அந்த அரைக்கத்து நேரம் வந்து ஃபஸ்ட்டு கீறிப்போம். கல்லுங்கள்லாம் இருக்குது. அந்த ப்ளவுஸில் வந்து கல்லுங்கள்லாம் இருக்குது. அது இருந்தால் வந்து மிஷின் வந்து சீக்கிரம் ஊசி எதனா உடஞ்சதுன்னா வந்து மிஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து தைங்க. எப்போவுமே இந்த மாதிரி கல் ப்ளவுஸ்லாம் தைக்கக்குள்ளே வந்து பார்த்து தைக்கணும். ஆப்போசிட் ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் இருக்கும். ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து முண்டா கழிச்சிருப்போம். இன்னொரு பக்கம் வந்து முண்டா கழிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுங்க. இப்போ முண்டா கழிச்ச பக்கம் வச்சிங்கன்னா வந்து முண்டா கழிக்காத பக்கம் ஒரு பக்கம் வைக்கணும். பாருங்கள், 2 ஒன்றா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் முண்டா கழிக்காத பக்கம், இந்தாண்டு பார்த்தா முண்டா கழிக்காத பக்கம் அட்டாச் பண்ணிக்கிற பாருங்கள். அந்த மாதிரி வரணும். அந்தாண்டு ஆப்போசிட் முண்டா கழிச்ச பக்கம், அந்தாண்டு ஆப்போசிட் வந்து முண்டா கழிச்ச பக்கம் இருக்கணும். அதை பார்த்துங்க. இல்லை அர்க்காத் போட்டுங்க. ஒரு சென்டராக ஒரு அர்க்காத் போட்டு வச்சிங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் அர்க்காத் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதை பார்த்துக்குங்க. இப்போ கீழே வந்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம்.
இதுலேயும் கல் இருக்குது, அந்த கல்லெல்லாம் பிச்சு எடுத்துருவோம். நான் மிஷினில் எங்கன்னா ஓவர்லாக் போடக்குள்ளே வந்து ஓவர்லாக் மிஷினில் பட்டுச்சுன்னா வந்து ஊசிலாம் உடஞ்சிரும். அதெல்லாம் எடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்து பொறுமையாக எடுத்துங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுங்கள்லாம் வந்து எடுத்துருவோம். கல் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து தைக்கலாம். ஏன்னா அந்த சைடு தைக்கிறதுக்கெல்லாம் வந்து கல் எடுத்துருவோம். கல் எடுத்துகிட்டு இது பண்ணுவோம். ஒரு கல் தவறாமல் எடுத்துப்போம். ஒரு கல் தவறாமல் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு வந்து தைக்கலாம். ஒரு கல் தவறாமல் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே லெவலில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கல் ஸ்டோன் எல்லாம் எடுத்துடலாம். ஒரே லெவலில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பீஸை. இப்போ வந்து அந்த ஸ்டோன் மட்டும் எடுத்தால் போதும். எடுத்து முடிச்சாச்சு. கச்சோலி பட்டை வந்து ரெடி பண்ணிப்போம். இந்த கச்சோலி பட்டை வந்து சாஃப்டாக வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் பேண்ட் பீஸ் வந்து நம்ம தரல. லைனிங்கே வந்து 2 பீஸ் எடுத்துட்டோம். லைனிங் 2 பீஸ் எடுத்துகிட்டு இப்போ ஜாக்கெட் பிட் வச்சு அப்புறமேட்டு தைச்சிக்கலாம். இதுவும் வந்து ஆப்போசிட் வரும். ஆப்போசிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் இருக்கும், ஒரு பக்கம் வந்து சைடு வரும். அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு மேலே வந்து ஒரு ஓர தையல் போட்டு மடித்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். நம்ம வந்து 4.5க்கு 4 வச்சுருக்கோம். ரெடி வந்து அதுக்கு அதில் நம்ம கீழே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு போயிடும். மிச்சம் பேலன்ஸிங் துணி அப்படியே இருக்கும். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் பண்ணி தைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுக்க. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு எதனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக எதனா இருந்ததுன்னா வந்து சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள சொல்கிறேன் நான். ஒரே லெவலாக வந்து கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். பேக் ஸ்டோன் எடுக்கணும். அந்த கல் வந்து இதில் இடிக்குது. அங்கங்கே ஒரு கல் தான் இருக்குது. ஆனால் மடித்து தைக்கக்குள்ளே வந்து மாட்டுது. அது திருப்பி எடுப்பேன் பாருங்கள். பாருங்கள், அந்த ஸ்டோனில் வந்து எடுத்துடணும். ஏன்னா கரெக்டாக தையலில் வருது. அது எல்லாமே லைனாக ஒரே லைனில் இருக்கிறதால வந்து இடுப்பு வந்து மடிக்குள்ளே வந்து எல்லாம் வந்து இதில் வருது. அதில் கீழே இருக்கிறது மட்டும் எடுத்துருவோம். 1.5 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சாக மடிச்சுப்போம். எல்லாம் ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு கூட வந்து இடுப்பு தைச்சிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இந்த மாதிரி தைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா வந்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு அப்புறமேட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சு 1 இன்ச்சாக தைச்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி தைங்க. புதுசாக கற்றுருங்க, அந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டு வந்துடுவோம். இதை சுற்றி தையல் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா எதனா ஒரு குண்டு சேர்த்து குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைங்க. அப்போ தான் வந்து நெக்கில் வந்து நூறாமல் இருக்கும். நெக் எதுவுமே நூறாமல் இருக்குது தான் வந்து பேக் வந்து இந்த நெக் வந்து கட் பண்ணாமல் இருக்கும். நம்ம நெக் அதுக்கு தான் வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். இதால் வந்து நம்மளுக்கும் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நூறாது. கரெக்டாக அந்த கழுத்து லைனிங் எப்படி இருக்கோ அது எப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக கட் பண்ணுறதால ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பேக் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு தான் நீங்கள் தைக்கணும். அப்புறமேட்டு தான் மற்ற பார்ட்ஸ்லாம் தைக்க வேண்டியது வரும். நீங்கள் நெக் வந்து கட் பண்ணாதால இப்போ வந்து சுற்றி தைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லாம் ஒன்று தான். இப்போ கட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டே கட் பண்ணாலும் ஒன்று தான். ஆனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
பேக் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டை பாருங்கள், ஜாயிண்ட்டே நம்ம கட் பண்ணல. கீழே தைச்சிட்டா தான் வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். ஆப்போசிட்னு சொல்லிட்டு இருக்கேன், பார்க்காதீங்க. அது மாறிடுச்சுன்னா வந்து திருப்பி ஃபுல்லாக பிரித்து தைக்க வேண்டிய நிலமை வந்துடும். அதில் தான் வந்து உன்னிப்பாக வந்து ஆப்போசிட் மாறாமல் இருக்கணும். இது ஒன்று தைச்சிட்டிங்கன்னா அதனால் திருப்பி எதனா மாற்றி வச்சிட்டிங்கன்னா வந்து முடிஞ்சிடுச்சு. திருப்பி ஃபுல்லாக பிரித்து தைக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறமேட்டு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி தைக்கிறதால தான் வந்து நான் அரை மணி நேரத்தில் அழகாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிடுறேன் நான். நீங்களும் இதே பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ப்ளவுஸ் தைச்சிடலாம் நீங்கள். தைச்சாச்சு. இப்போ வந்து சுற்றி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். சுற்றி எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணிக்கங்க. லைனிங் பீஸ் வந்து கொஞ்சம் கூட கட் பண்ணக்கூடாது. ஜாக்கெட் பிட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா எதனா இருந்தால் ஒரு நூல் இருந்தாலும் கழிச்சிங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எதனா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ டாட் போட்டுப்போம். ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். இது வந்து 2 தான் விட்டுருக்கோம். 1.25 மடித்தா வந்து 1.25 இன்ச்சு வரும். ஏன்னா சின்ன ஜாக்கெட் இது. கீ டாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட் ஒன்று போட்டுப்போம். ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். ஒரு நூல் 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக பிடிங்க. பிடிச்சிட்டு அந்த டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் ஷேப் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ வந்து முண்டாவிலேருந்து ஒன்று போட்டுப்போம். அந்த ஸ்லீவ் முண்டா ஃப்ரண்ட்டு கழிச்சதுலேருந்து அந்த சென்டராக எடுத்துங்க. இது ரெண்டும் மடித்தாலே அது வந்துடும். நீங்கள் மடித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம எதுவுமே பண்ணல. ஃபினிஷிங் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். 3 டாட் ப்ளவுஸு. நிறைய பேர் இது மட்டும் போடுறாங்க, 3 டாட் ப்ளவுஸ் 3 டாட் ப்ளவுஸ்னு போடுறாங்க. நம்ம எல்லாம் தைக்கிறது மொத்தமே வந்து 3 டாட் தான். நெக்ஸ்ட் போட போகிற வீடியோ பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது இன்னும் கட்டிங் பண்ணல. நாளைக்கு வந்து கட்டிங் பண்ணி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ அதுவும் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே கற்றுக்கலாம் நீங்கள். பாருங்கள், இதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கச்சோலி பட்டை வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கரெக்டாக பிடிச்சிட்டு தைச்சிக்கலாம். ஒரே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். பெண்டாக தேவையில்ல, பெண்டாகாமல் ஒரே மாதிரியே வந்து தைங்க. கீழ் டாட் வந்து மடித்து விட்டுப்போம். எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். அந்த பக்கம் தான் திருப்பலாம் இல்லை, ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிக்கலாம், பேக் பக்கம் உங்களுக்கு எந்த வாட்டம் இருந்தாலும் அந்த பக்கம் திருப்பிங்க. கட் பண்ணி மட்டும் விட்றாது. கட் பண்ணி விட்டால் வந்து பிசுறு வரும். அதில் வந்து எதனா ஒரு பக்கமாக வந்து திருப்பிங்க. கச்சோலி பட்டை வந்து எதனா ஒரு பக்கம் திருப்பினா போதும். திருப்பிட்டு ஒரு 3 ஒர்க்காத் போட்டுங்க. ஒரு நேட்ச் மாதிரி போட்டுக்கங்க. ஒரு 3 நேட்ச் போட்டால் தான் வந்து அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஷேப் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து 3 நேட்ச் போட்டுக்கங்க. நேட்ச் போட்டாச்சு. ஒரு 3-4 நேட்ச் கூட போட்டுக்கலாம். அந்த ஷேப் மட்டும் போட்டால் கூட போதும். அந்த ஷேப்பில் மட்டும் ஒரு 3-4 இடத்துல போட்டுக்கிட்டு
கீழே பீஸ் வந்து அந்த கச்சோலி பட்டை பக்கமாக திருப்பணும். மேல் பீஸ் வந்து கச்சோலி பட்டை பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போடுவோம். கச்சோலி பட்டை மேலே ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டர் ஒன்று போட்டுப்போம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். நம்ம எப்பயுமே வந்து கச்சோலி பட்டை வந்து தச்சுட்டு பிறகு தான் வந்து கட் பண்ணுவோம். தச்சுட்டு பிறகு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டு ஒன்றா தான் கட் பண்ணுறோம். ஐ வந்து இந்தாண்ட பக்கம் வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்தாண்ட வைப்போம். இந்த பக்கம் கொக்கி பட்டி வைப்போம். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதே போல வச்சுக்கலாம். இப்போ கொக்கி வந்து இதிலே வந்து ரெடி பண்ணிப்போம். ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு சென்டராக ஒரு தையல் போட்டுப்போம். கீழே வந்து மடிச்சுக்கலாம் ஒரே லெவலாக. பாருங்கள், ஞாபகம் நேராக தையல் போட்டேன். இப்போ வந்து திருப்பி வந்து ஐ வந்து மிஷின்லேயே கட்ட போகிறோம். மிஷினில் இந்த மாதிரி தையல் போட்டு கூட கட்டலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து அப்படியே வி ஷேப்பில் வந்து ஒரு 5 கொக்கியை கொஞ்சம் 5 ஐக்கு வந்து குறுக்கு கட்டிப்போம். வி ஷேப்பில் வந்து கட்டு வரும் பாருங்கள். 5 ஐ கட்டிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அஞ்சு ஐ வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை சும்மா ஒரு லைட்டாக ட்ரிம்மர் விட்டாலே வந்துடும். அது அழகாக பொறுமையாக ஓப்பன் பண்ணோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக தச்சிட்டேன். ஞாபகம் இல்லாமல் தச்சுட்டு திருப்பி வந்து அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்றோம். நல்லா எக்ஸ்ட்ரா தையல் இருக்கும். அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டு ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி தான் தைப்பாங்க. ஆப்போசிட் சைடில் வந்து கொக்கி வரும். சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி. ரெடி பண்ணிச்சு. இப்போ மேலே வந்து கட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், வச்சு பார்த்தா வந்து எப்போயுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் கொக்கி பட்டி வச்சாலும் சரி, கொக்கி பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது உடனே கட் பண்ணக்கூடாது. அது ஷேப் எப்படி இருக்கோ அதே போல் வந்து கட் பண்ணி விடணும். இப்போ லெவலாக இருக்கு பாருங்கள். கப் ஷேப் பாருங்கள், எவ்வளோ பக்காவாக இருக்கும். கீழே வந்து அழகாக போய் அது ஃப்ளாட்டாக வந்து உட்காரும். இடுப்பில் வந்து ஃப்ளாட்டாக வந்து போய் உட்காரும். கட் பட்டை கப் ஷேப் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பார்த்து தைச்சிங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச் விட்ருப்போம். அந்த 6 இன்ச்சு வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்போம். டபுள் தையல் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வி ஷேப் வந்து கரெக்டாக மடிச்சுங்க. மடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு அப்படியே திருப்பணும். கரெக்டாக திருப்புங்க. அந்த பாயிண்ட்டு ஒரு நூல் கூட மாறக்கூடாது. ஒரே இதில் வந்து கரெக்டாக வந்து உள்ளே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அப்புறமேட்டு திருப்புங்க. வி ஷேப் வந்து பக்காவாக திருப்புங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வச்சுட்டு மேலே லேஸ் ஒரு வைக்க போகிறோம். கல் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து தைச்சிக்கலாம் கல்லாம்.
அர்க்காத் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். பாயிண்ட் வந்து தள்ளி போடக்கூடாது. கரெக்டாக வந்து அர்க்காத் போட்டுங்க. நீங்கள் பொறுமையாக வந்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் நான். எதுவும் ஃபாஸ்ட்டாக போகல. அவ்வளோ பொறுமையாக தைச்சே வந்து 40 நிமிஷத்தில் வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள். பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். மேலே ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம். சுற்றி வந்து பாயிண்ட் போட்டாச்சு. இன்னொரு தையல் ஒன்று போட்டுப்போம். டபுள் தையல் வந்து அப்போ தான் வந்து மேலே கல் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். 2 லைன் கல் வைக்க போகிறோம். டபுள் தையல் போட்டுப்போம். அந்த வி ஷேப் வந்து அப்போ தான் பக்காவாக உட்காரும். அதில் வந்து டபுள் தையல் மேலே போட்டுப்போம். பொறுமையாகவே தைங்க. அவசரப்படவே தேவையில்ல. பொறுமையாக தைச்சாலே ஒரு அரை மணி நேரத்தில் அழகாக வந்து ப்ளவுஸ் தைச்சிடலாம். நீங்கள் பொறுமையாக பார்த்து தைங்க. என் வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீடியோவுமே ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து செக் பண்ணிப்போம் கரெக்டாக இருக்கானான்ட்டு. ஒரு நூல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து லைட்டாக தட்டணும். எப்பவுமே கட் பண்ணக்குள்ளே ஒரே லெவலில் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா வச்சு அழகாக வந்து கட் பண்ணணும். அந்த ஷேப் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். உடனே வந்து கீழே கட் பண்ணிட்டீங்கன்னா கை வந்து சுருக்கம் வந்துடும். இந்த மாதிரி எப்போ கைச்சாலும் அந்த ரவுண்டு கரெக்டாக வந்து கைச்சி விடணும். அப்போ தான் வந்து கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஷோல்டர்கள் எல்லாமே இறங்காமல் இருக்கும். அப்போ தான் எல்லாம் வந்து ஷோல்டர்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸ்லீவ் ஒழுங்காக அட்டாச் பண்ணலனாலும் முண்டா வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதில் அட்டாச் பண்ணக்குள்ளே முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் அட்டாச் பண்ணுறோம். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுறோம். அது பார்த்துக்குங்க. மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா வந்து திருப்பி பிரித்து தைக்க வேண்டியதாக வந்துடும். அது பார்த்து தைங்க. அரைஞ்சி பிடிங்க. நம்ம வந்து ஷோல்டர்லேயும் அப்படி தான் விட்டுருப்போம். எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். ஸ்லீவ்லேயும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு வந்து ஒரே லெவலில் வந்து தைச்சிக்கலாம். எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. ஏன்னா வந்து கையும் வந்து இழுக்கூடாது. மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி பீஸையும் வந்து இழுக்கூடாது. ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே லெவலில் அட்டாச் பண்ணிட்டு இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து சீக்கிரமாக டைலர் வேலை கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து எல்லாமே ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். குறை வீடியோ எப்போயுமே வந்து போடுறதில்ல நான். எல்லாமே வந்து ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இது வந்து சைடை செக் பண்ணியாச்சு. ஒரு நூல் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை தச்சு பார்ப்போம். வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்கணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ண முன்னாடி பார்க்கணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகு வந்து சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், இதுவும் செக் பண்ணிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போடுற வீடியோ மட்டும் போடல. ஓவர்லாக் ஆல்ரெடி போய் போட்டு வந்தாச்சு. ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தைப்போம். கை வந்து 4 இன்ச் வைக்க போகிறோம். 12 இன்ச் லென்த் அப்படியே இருக்குது. இடுப்பு லூஸ் இப்போ வந்து மெயினாக வந்து கை லூஸு வந்து இடுப்பு லூஸ் தான் தேவை. ப்ளவுஸ் எதுவுமே வந்து நம்ம அளவு எடுக்க மாட்டோம். அது இதில் எல்லாமே வந்து அர்க்காத் பண்ணி வச்சுருப்போம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே. இப்போ கை லூஸ் வந்து 9 இன்ச்சு 4 4 9. இடுப்பு வந்து 24 இன்ச்சு. ரொம்ப சின்ன ப்ளவுஸு. அதே ஸ்லீவ் வச்சுக்கிறோம். இது வந்து சின்னப்பா பண்ணுறதால ஒரே லெவலாக இருக்குது 2 கையும். அதே போல் வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களாம் வந்து எப்பயுமே வந்து 2 கையும் ஒரே அளவு இருக்காது. ஒரு கை வந்து சின்னதாக இருக்கும், ஒரு கை பெருசாக இருக்கும். 2 கையுமே நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும்.
அளவு ப்ளவுஸ் வந்தாலும் அளவு ப்ளவுஸ்லாம் செக் பண்ணிக்கணும். 2 கையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து தைக்கணும். இல்லைனா வந்து டைட்டாக இருக்கும் ஒரு கை லூஸாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்க. 1/2 இன்ச் 1 இன்ச்லாம் சில பேருக்கு ஒரு கைக்கு வந்து அப் அண்ட் டவுன் லூஸ் வரும். அது பார்த்துக்குங்க. இப்போ வந்து பேக் டாட் பேக் சென்டரையும் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போடுறோம். திருப்பி வந்து சைடும் சென்டரையும் பிடிச்சி இன்னொரு டாட் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு 4 இன்ச் டாட் போடுங்க. போட்டாச்சு. இப்போ அளவு எடுத்து பார்ப்போம். நம்ம அதிகமாக வந்து டேப் யூஸ் பண்ண மாட்டோம். அளவு ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அளவு ப்ளவுஸ் கூட வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஃபைனல் டச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. மிச்சபடி எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுது. அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். முடிஞ்சிச்சு நண்பர்களே ப்ளவுஸு. நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுங்க. ஜாக்கெட் தைச்சி முடிக்க போகிறோம். நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.